ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஸ்கோ பிஸ்னஸ் சென்டர் போயிருக்கீங்களாங்க? காஸ்கோ ஹோல்சேலுக்கும் பிஸ்னஸ் சென்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. ஸோ வாங்க, என்னென்னலாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பக்கெட்டாக நியூட்டர்லாங்க. இவ்வளோ பெருசு வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பேக்கிங் ட்ரேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் இருந்தது. ரைஸ் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 கப்பு பிடிக்குங்களாமா. நல்ல பெருசுங்க. ஃபுட் ஸ்லைசரு, டீ கெராஃபி அது எல்லாமே இருந்ததுங்க. இது என்னென்னா ஹோல்சேலில் வந்து சின்ன சின்ன சைஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்காக இருந்ததுங்க. ஹோல்சேலே பல்க்கு தான். பிஸ்னஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பெருசாக இருந்ததுங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வாங்குறதுக்கு இங்கே தான் வருவாங்க போல இருக்குதுங்க. எல்லாம் பக்கெட்டாக தாங்க இருந்தது. எனக்கு இந்த பிஸ்னஸ் சென்டரில் பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு இருக்குது இல்லைங்களா, முழு ஆடைங்க க்ளீன் பண்ணி ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. பர் எல்பி வந்து $3 என்னமோ போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. முழு ஆடை அவ்வளோ பெரிய பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதோ இந்த ஆடு தாங்க. இது எல்லாமே லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள்.